இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 260வது வீடியோ. நம்ம ரேக்கி வீடியோவில் 7வது பார்ட், 7வது பகுதி. ஓகே, இது இந்த வீடியோவுக்கு நான் ஹெட்டிங் என்ன கொடுத்துருக்கேன், டைட்டில் கொடுத்துருக்கிறதுனா டாக்டர் உசிஸ் கிஃப்ட். அதாவது டாக்டர் மிகா உசி நமக்கு கொடுத்த ஒரு வரம், ஒரு பரிசு. கிஃப்ட்டுனா ஒரு பரிசு அப்படின்னு சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் ரேக்கியை பற்றி நிறைய விஷயங்கள் இதில் படிக்கலாம். அதாவது ரேக்கி இஸ் அ ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் மெத்தட். ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் மெத்தட்னா என்ன? அதாவது ஸ்பிரிச்சுவல்னால் உடனே மதம் சார்ந்தது அப்படின்னு நினைக்கக்கூடாது. இந்த ஸ்பிரிச்சுவல்னால் என்ன தெரியுமா? நம்ம ஸ்பிரிட்னா என்ன? நம்ம ஆத்மா. ஸோ ஆத்மா அளவில் நமக்கு குணமடிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸ்பிரிச்சுவாலிட்டினா இது கிறிஸ்டியன்ஸுக்கு மட்டும்தான், இல்லைன்னா ஜாப்பனீஸுக்கு மட்டும்தான், இல்லைன்னா அமெரிக்கன்ஸுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்ல முடியாது. இட் இஸ் ஃபார் ஆல். அதாவது உலகத்தில் உள்ள எல்லா தாவரங்களுக்கும், விலங்கினங்களுக்கும், மனுஷருக்கும் இது உபயோகிக்கலாம். இந்த ஹீலிங் மெத்தடு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் அதே மாதிரி இந்த அட்யூன்மெண்ட்டை பற்றி நிறைய நான் பேசிட்டேன். அட்யூன்மெண்ட்டுனா என்னன்னு தெரியும். அந்த அட்யூன்மெண்ட்டு கூட ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ராசஸ்னால் அதாவது ரொம்ப பவித்திரமான ஒரு விஷயம், ஆத்மீகத்தோட கனெக்டடான ஒரு விஷயம். அதனால தான் இந்த ரேக்கியை பற்றியே நான் என்னோடய சேனலில் நிறையா பேசணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ரெண்டாவது இது நம்ம ஹையர் பவர்கிட்டருந்து கிடைக்கிற ஒரு கிஃப்ட்டு. இந்த ஹையர் பவர்னால் என்ன? நம்ம யூனிவர்சல் கான்ஷியஸ்னஸ். ஓகே, நமக்கு இருக்க கான்ஷியஸ்னஸ் ஒன்று, இந்த பிரபஞ்சத்தோட மனசாட்சி, பிரபஞ்சத்தோட சக்தி, அதுதான் யூனிவர்சல் கான்ஷியஸ்னஸ். ஓகே, அந்த யூனிவர்சல் கான்ஷியஸ்னஸ்க்கு தனி பவர் உண்டு. அதுதான் ரே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ரேங்கிறது யூனிவர்சல் கான்ஷியஸ்னஸ். அப்போது அது நமக்கு இந்த நிறைய கிராண்ட் மாஸ்டர்ஸ் வழியாக நமக்கு கொடுத்த ஒரு பரிசாகும் இந்த ரேக்கிங்கிறது. ஓகே, இட் இஸ் அ கிஃப்ட். ரெண்டாவது, இது ஒரு பவித்திரமான விஷயம் கூட. ஏதோ போனோம், தலைவலின்னு போனோம், டாக்டரை பார்த்தோம், இன்ஜெக்ஷன் போட்டார், வந்தார், சரியாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இல்லை. இதில் மெக்கானிக்கலாக ஒன்றும் இல்லை. இது எல்லாமே ரொம்ப பவித்திரமான விஷயங்கள். அதை அந்த மாதிரி அதுக்கு மரியாதை கொடுத்து தான் நம்ம அதை வாங்கிக்கணும். ஓகே, இந்த ஹீலர் செஞ்சு கொடுக்கறதும் சரி, பேஷண்ட்டு வாங்கிக்கிறதும் சரி, ரொம்ப பவித்திரமாக அதை நினச்சி வாங்கிக்கணும். அப்போ தான் அது நம்ம உடம்புல தங்கி நமக்கு நிறைய நன்மைகளை உண்டாக்கி கொடுக்கும். அதாவது அப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ரே அப்படிங்கிறது யூனிவர்சல் கான்ஷியஸ்னஸ். இது என்ன பண்ணுதுன்னா, நம்மளோட உடம்பில் ஓடுற பிராணசக்தியோட எங்கெங்கே பிளாக் இருக்குது, எங்கெங்கே கம்மியாக இருக்குது, எங்கே ஜாஸ்தியாக இருக்குது, இது எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி, உடம்பையே ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணி பார்த்து, எங்கே ஜாஸ்தியாக இருக்கோ அங்கே இருந்தெல்லாம் எடுத்து, எங்கே கம்மியாக இருக்கோ அங்கெல்லாம் தன்னோட சக்தியை கொடுத்து, சக்கராசையெல்லாம் ஹீல் பண்ணி, அந்த பேஷண்ட்டோட ஆத்மாவோட லெவலுக்கு அழகாக ஹீல் பண்ணும்போது பிராணிக் பாடி, மனசு, உடம்பு இதெல்லாம் தானாகவே ஹீல் ஆகிடும், தானாகவே குணமாயிடும். அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். ஸோ இந்த பேஷண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ரேக்கி அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். எல்லாம் ஆட்டோமேட்டிக். நம்ம ரேக்கிக்கு எதுவுமே சொல்லிக் கொடுக்க வேண்டாம். இது ஏற்கனவே நான் இன்சிஸ்ட் பண்ண ஒரு விஷயம். அதாவது ரேக்கிட்ட நம்ம இதுதான் ரிசல்ட்டு, இங்கே வயிற்றில் கோளாறு இருக்குது, அப்புறம் காலில் கோளாறு இருக்குது, இது ரெண்டையும் சரி பண்ணிவிடுப்பா அப்படின்னு சொல்கிற விஷயம் கிடையாது. ஓகே, ஸோ இந்த ஹீலருங்கிறவங்க ரேக்கி எனர்ஜியை அப்படியே அவங்க உடம்புல ஆவாகனம் பண்ணணும். ஆவாகனம் பண்ணும்போது எப்படி? அது அவங்களோட சகசிராரம் வழியாக அவங்க உடம்புல ஏறி அவங்க கை வழியாக, நம்ம கையை இப்படி காமிக்கும்போது கை வழியாக அந்த சக்தி அவங்களுக்கு போகுது, அந்த பேஷண்ட் உடம்புல போகுது. அது மட்டும் இல்லை, இது ஒரு ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ்.
ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ்னால் என்ன, அதை கண்டினியூஸாக ஒழுகிட்டே இருக்கும். எப்போ இந்த ப்ராசஸை நிறுத்துகிறோமோ, அதாவது ஹீலிங் முடிஞ்சாச்சு அப்படின்னு சொல்லி எப்போ அந்த பேஷண்ட்டை எழுப்புகிறோமோ அது வரைக்கும் தொடர்ந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த எனர்ஜி போயிட்டே இருக்கும். போய் எங்கெங்கே தேவையோ அங்கெல்லாம், எங்கெங்கே குறைகள் இருக்கோ அங்கெல்லாம் இட்டு நிரப்புகிற வேலை தான் இந்த ரேக்கியோட வேலை. ஓகே, அப்போ இட்டு நிரப்பி வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பேஷண்ட்டுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும். ஏன்னா அவங்களுக்கு வேணுங்கிறது பிராணசக்தி, அது இப்போ வேணுங்கிற பிராணசக்தி அவங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா அப்புறம் என்ன, அப்போது மனசளவில் இருக்க உபாதைகள், உடம்பளவில் இருக்க என்ன நோய்கள், பிராணிக் பாடியில் இருக்க நோய்கள், அதில் இருக்க ஏற்றத்தாழ்வுகள், எனர்ஜி லெவலில் இருக்க ஏற்றத்தாழ்வுகள், ஆறால் கிடைக்கிற கட்டு, இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் ஆகிடும், சரியாயிடும். ஓகே, அதுதான். அப்போது இதில் என்னென்னா அந்த அந்த யூனிவர்சல் கான்ஷியஸ்னஸை, அந்த பவரை அந்த ஹீலர் என்ன பண்ணுறாங்க, ஆவாகிச்சு ஜஸ்ட்டு இப்படி தொடங்கி வைக்கிறாங்க. எங்கே வேணுமோ அங்கே இப்படி கை காமிச்சு தொடங்கி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீலர் அவங்க கூடயே அதோடையே இருக்கணும். அதெல்லாம் நம்ம ஹீலருக்கு செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஆனால் உள்ள அந்த யூனிவர்சல் எனர்ஜி உள்ளே போய் தானாக ஒவ்வொரு இடமா ஸ்கேன் பண்ணி பார்த்து ரெடி ஆக்கிடும். ஓகே, இதில் அப்போ என்ன இது பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த எனர்ஜி ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். ஒன்ஸு கையை காமிச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக எனர்ஜி போய்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த ஹீலர், அப்போ இந்த ஹீலருக்கு ரேக்கிக்கு சொல்லி கொடுக்க வேண்டியதில்லை. இந்த பார், இங்கே குறைச்சல் இருக்குது, அங்கே குறைச்சல் இருக்குது, இங்கே இந்த சக்கரால் சரியில்லை, ஒன்றும் நமக்கு சொல்லி கொடுக்க வேண்டியதில்லை. அது மட்டும் இல்லை, இந்த ஹீலர் கம்ப்ளீட் சரண்டர், அதாவது ரேக்கிக்கு கம்ப்ளீட்டாக நான் அடி பண்ணிடுறேன், என்னோடய வேலை ஒன்றுமே இல்லைப்பா, நீ தான் எல்லாம் பார்த்துக்கிற, நான் ஒரு கருவி, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அந்த எனர்ஜியை கடத்தி விடுறதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், மற்றபடி எனக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு அந்த அந்த சரணாகதி மனோபாவத்தில் நம்ம இருந்தோம்னா நம்ம எல்லாமே ஸ்மூத்தாக நடக்கும். அப்போது இங்கே ஒரு ஹீலருக்கு அந்த ஈகோ, அந்த அகங்காரம் கூடாது, வர முடியாது. ஏன்னா நம்ம ஒன்றும் பண்ணலை, நமக்கு ஒரே ஒரு வேலை, நம்ம அட்யூன்மெண்ட் வாங்கியிருக்கோம். அட்யூன்மெண்ட் வாங்கினனால ஒரே ஒரு சக்தி இருக்குது. என்ன சக்தி? மேலேருந்து எனர்ஜியை வாங்கி அப்படி கொடுக்கணும், அவ்வளோதான். அதுக்கு மேலே எனக்கு எந்த வேலையும் கிடையாது, பாக்கி எல்லாம் ரேக்கி தான் பண்ணுது அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சிருந்தால் அதுவே பெரிய விஷயம். ஓகே, அதுக்கப்புறம் அப்போ ஃபுல் கிரெடிட் யாருக்கு கொடுக்கணும்? ரேக்கிக்கு தான் கொடுக்கணும், ஹீலருக்கு கிடையாது. ஓகே, அது ஒன்று. அதுக்கு அப்புறம் இந்த தூரத்தில் எப்படி நம்ம ஹீல் பண்ணலாம் அப்படின்னா, லெவல் 2ல் பார்க்கும்போது தூரத்தில் இருக்கவங்களுக்கும் நம்மளால் ஹீலிங் கொடுக்க முடியும். அதாவது லெவல் 2ல் ஒரு 3 சிம்பிள்ஸ் சொல்லி கொடுப்பாங்க, ரொம்ப முக்கியமான சிம்பிள்ஸ். ஓகே, அந்த சிம்பிள்ஸை யூஸ் பண்ணி அதில் 3வது சிம்பிள்ங்கிறது டிஸ்டன்ட் ஹீலிங்க்கு உண்டான சிம்பிள். அப்போ ஃபஸ்ட்டு அந்த டிஸ்டன்ட் ஹீலிங்க்கு உண்டான சிம்பிளை போட்டுட்டோம்னா எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் நம்மளும் அவங்களும் கனெக்ட் ஆகிடுவோம். அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸி, நமக்கு ஈஸியாக அவங்களுக்கு அந்த ரேக்கி சேனலிங்கை பண்ணி கொடுக்கலாம். ஓகே, அதுதான் இதில் முக்கியமான விஷயம். அப்போது அது மட்டும் இல்லை, இப்போ நிறைய ஹீலர்ஸ் ஒன்றா சேர்ந்தோம்னா நம்ம எல்லாருமா சேர்ந்து இந்த உலகத்துக்கே நம்ம ஹீலிங் பவர் கொடுக்கலாம், ஹீல் பண்ணலாம். ஏன்னா உலகத்தில் எவ்வளவோ அநியாயங்கள், அட்டூழியங்கள் நடக்குது, எவ்வளவோ பேர் கஷ்டப்படுறாங்க. அப்போ அவங்களுக்கு எல்லாம் கூட நம்ம எல்லாருமா சேர்ந்து ஒட்டு மொத்தமாக யுனைட்டடாக சேர்ந்து ஃபுல் இந்த உலகத்துக்கே நம்ம ஹீலிங் சக்தியை பரப்பலாம். ஓகே, அது வேர்ல்டு லெவலில் கூட நமக்கு பண்ண முடியும். அதுக்குனால்தான் லோகாஸ்தமஸ்தா சுகினோ பவந்துங்கிற ஒரே கொள்கையில் நம்ம இதை வச்சு நம்ம ஹீல் பண்ணணும். ஓகே, அது மட்டும் இல்லை, ஹீலர் இதுக்குண்டான பொறுப்பை எடுத்துக்கணும். எந்த பொறுப்பு? அதாவது நான்
இந்த ஹீலிங் சக்தியை, இந்த பிரபஞ்ச சக்தியை ஜஸ்ட்டு நான் பாஸ் ஆன் பண்ணுறேன். அதுக்குண்டான பொறுப்பு நமக்கு எடுக்கணும். அதுக்கு தான் நமக்கு அட்யூன்மெண்ட் கொடுக்குறாங்க. மற்றபடி வேறு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் நம்ம எடுக்கிறதில்ல. ஆனால் இது ரொம்ப பவித்திரமான ஒரு விஷயங்கிறதுனால நம்ம இந்த ஹீலரோட உடம்பு சுத்தமாக இருக்கணும், மனசு சுத்தமாக இருக்கணும், எண்ணங்கள் சுத்தமாக இருக்கணும். ஏதோ அட்யூன்மெண்ட் கற்றுக்கிட்டேன், ரேக்கி கற்றுக்கிட்டேன், அதனால் பேஷண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு நான் ஹீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி காசை வாங்கிட்டு ஒரு மாதிரி அலட்சிய பாவத்தோடு இருக்கக்கூடாது. அதுக்குண்டான மதிப்பு மரியாதையை கொடுத்து நம்ம ரொம்ப நல்லபடியாக அதை பண்ணால் தான் அந்த ஹீலருக்கும் அந்த அட்யூன்மெண்ட் வாங்கின சக்தியை அந்த ஹீலரோடே இருக்கும். ஓகே, அதனால் ரொம்ப மனசு க்ளீனாக வச்சுக்கணும், உடம்பையும் சுத்தமாக வச்சுக்கணும். அப்போ தான் நம்மக்கிட்ட வர்ற ஹீலர்ஸ் பேஷண்ட்ஸுக்கு சீக்கிரமாக குணமாகும். ஓகே, இது இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் இருக்குது. அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா நான் எதுக்கு இவ்வளோ விவரமாக திருப்பி சொல்கிறேன்னா, நமக்கு இப்போ ரேக்கியை பற்றி கேள்விப்படுறோம், இவ்வளோலாம் கற்றுக்கிட்டோம். அப்போ ரேக்கி ஹீலிங்கு போகலாமா வேண்டாமா, இதெல்லாம் சும்மாப்பா, யாரோ கதை விடுறாங்க, புருடா விடுறாங்க அப்படின்னு நினச்சி நம்ம அதில் ஒரு சந்தேகம் வரக்கூடாது. ரேக்கியை பற்றி எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக தான் இத்தனை வீடியோஸில் கொஞ்சம் கொஞ்சமாக போடுறேன். இதை என்னோடய வீடியோஸ் கேட்டதுக்கப்புறம் எனக்கு எப்போவுமே அப்படி தான் என்னோடய வீடியோஸ் கேட்டதுக்கப்புறம் அந்த டாப்பிக்கை பற்றி என்னோடய சேனல் பார்க்குறவங்களுக்கு யாருக்குமே எந்த டவுட்டும் வரக்கூடாது. அப்படி கிளியராக இருக்கணும். நீங்கள் ரேக்கி ஹீலிங்க்கு போகாமல் இருங்க, அது வேறு விஷயம். அதுக்கு நம்ம ஃபேமிலியில் மெம்பர்ஸ் எல்லாம் ஒத்துழைக்கணும். எனக்கு மட்டும் நம்பிக்கை இருந்தால் பத்தாது, மற்றவங்களோட ஹெல்ப்பு வேணும் நமக்கு, இல்லையா? அதெல்லாம் இருக்குது விஷயம். ஸோ டிசிஷன் நம்ம லேட்டாக எடுத்துக்கலாம், ஆனால் அதுக்கு முன்னாடி உண்டான நாலேஜ் நமக்கு வேணும். அதுக்காக தான் திருப்பி சொல்கிறேன். ஸோ 1 or 2 பாயிண்ட்ஸ் வீடியோலெல்லாம் ரிப்பீட் ஆகும், அது பரவாயில்ல, அப்படி தான் எடுத்துக்கணும். நன்றி. பாக்கி விஷயங்கள்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நற்பவி.